திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, அவருக்கும் நிறைவா போற்றி. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரு மானைமுகத்தனை காதலால் கூப்புவர் தம் கை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருட்குருநாதர் மாணிக்க வாசக பெருமானுடைய பொன்னார் திருவடிகளையும், நமக்கெல்லாம் நீங்கா துணையாக விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும் மற்றும் ஒரு அடியார் மன திருவடிகளையும் நம்முடைய மனமொழி மொழிகளாகிய முக்கரண வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, சைவத்தின் மேலோர் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேலோர் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் நாம் உயிர் துணையே என்றார் நம்ம முன்னோர். அப்படி அற்புதமான சைவ சமயத்திலே நாம் பிறப்பதை எண்ணி நாம் முன்னதாக நாம் பெருமகிழ்ச்சி அடைந்து அற்புதமான தேனினும் இனிய திருவாசக நூலினை சிந்திக்க இந்த திருவருள் கூடியிருக்கின்றது. அப்படி குருவருளும் திருவருளும் முன்னிற்க நாம் இந்த நூலினை சுவைப்பட அருந்தி அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியை நாம் எல்லாம் சென்று உய்யும் பொருட்டு இறைவன் இப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்வினை நமக்கு ஏற்படுத்தி தந்திருப்பதை எண்ணி நாம் மனமகிழ்ச்சி அடைகின்றோம். அப்படி இன்று நாம் திருவாசக நூலிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் திரு தெல்லேனும் என்கின்ற அற்புதமான திருப்பதிகம், பதிகம் எண் 11. அந்த பாடலை சிந்திப்பதற்கு முன்பாக நாம் ஐங்கர பெருமானை தியானம் செய்து நாம் நூலுக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவமை என்கின்ற ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருப்பாடலை பாடி நாம் நூலுக்குள் நுழைவோமாக. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இடியதனூறு பூமை, இடியதனூறு பூமை குலமிகு கரியது, இடியதனூறு பூமை குலமிகு கரியது வழி கொடு தனதடி வழிபடுமாவரிட கடி கணபதி வர கடி கணபதி வர அருளின மிகு கோட்டை கடி கணபதி வர அருளின மிகு கொடை வடிவினர் பயில் பலி வளமுறையிறையே வடிவினர் பயில் பலி வளமுறையிறையே வளமுறை இறையே. இடியதனூறு பூமை கொலமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரி கடி கணபதி வர அருளின மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே. இல்லாமல்ல விநாயகர் பெருமான் இந்த அற்புதமான இந்த திருவாசக வகுப்பு முடிகிற மட்டிலும் யாதொரு தடையும் வராத வண்ணம் இறைவன் துணை புரிய வேண்டும் என்று ஐங்கர பெருமானை நாம் தியானம் செய்து, பிறகு அற்புதமான நம்மளுடைய சமய குறவர்களையும் சந்தான குறவர்களையும் அவருடைய திருவடி தாமரைகளை எல்லாம் நம்ம தலைமையில் சூட்டி பணிந்து சமய குறவர்கள் துதியாகிய அந்த பதிகத்தினை பாராயணம் செய்வோம். பொழியர்கோன்வே பொழித்த
பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியர் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி ஈராண்டில் சிவஞான பெற்றுயர்ந்த மெய்கண்ட நினைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருளந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தி நகர் மறைஞான சம்பந்த நலத்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ராஜேந்திரய்ய பொன்னா திருவடிகள் போற்றி போற்றி. பேரூர் ராஜன குருமகாசன திருவடிகள் போற்றி. அருட்குருநாதர் ஒளியகம் ஒளியரசையா பொன்னா திருவடிகள் போற்றி போற்றி. மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். இப்படி அற்புதமான தேனினும் இனிய இந்த திருவாசகத்தினை இன்று சிந்திக்க திருவுருள் கூடியிருக்கின்றது. அந்த திருவாசகத்திலே ஒரு வாசகமாக திருத்தெல்லேனும் என்கின்ற திருப்பதிகத்தினை திருவாசகம் 11வது திருப்பதிகம் திருத்தெல்லேனும் என்கின்ற பதிகத்தினை சிந்திக்க திருவுருள் கூடியிருக்கின்றது. தில்லையில் அருளிய அற்புதமான திருப்பதிகம் சிவனோடு அடைவு என்று அற்புதமாக நம்முடைய முன்னோர்கள் சான்று வரையறுத்து செய்துள்ளனர். இந்த பதிகத்துக்கு திருத்தெல்லேனும் கொட்டாமோ என்று நம்முடைய முன்னோர்கள் சான்று வரையறை செய்துள்ளனர். நீங்கள் இப்போ கொஞ்சம் ஆப்போசிட் ஒன்று அப்படி திருத்தெல்லேனும் கொட்டாமோ அப்படின்பது என்னன்னு சொன்னா தெல்லேனும் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிறு பறை அப்படின்னு சொல்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு கொட்டாங்குச்சியில் நம்ம ஒரு அந்த பசுவினோட தோலை போட்டு நம்ம மோளம் வசிக்கிறோம்ல, அந்த மாதிரி மோளம் அடிக்கிறது போல் சிறு பறை, அதாவது திருத்தெல்லேனம். தெல்லேனம் அப்படின்னா அந்த பறையை கொட்டுதல், அதாவது திருத்தெல்லேனம் அப்படின்னு நம்மளுடைய வரையறை செய்துள்ளனர். இதுக்கு ஏன் திருத்தெல்லேனம் அந்த பதிகத்துக்கு தலைப்புன்னா ஈற்றடியில் எல்லாம் கொட்டாமோ என்று முடிவதனால் இதுக்கு தெல்லேனும் கொட்டாமோ என்று பதிகத்துக்கு பெயர் வைத்துள்ளார். அதாவது ஆசைப்பத்து தொடர்ந்து ஆசையோட ஆசைப்பத்து, அதே மாதிரி அதிசயம் கண்டாமினோட அதிசயப்பத்து, அந்த மாதிரி அந்த பதிகத்திற்கு அந்த வரிகளே மீண்டும் மீண்டும் வருவதால் அதே தலைப்பாக நம்ம இந்த இங்கிலீஷ் நம்ம சப்ஜெக்ட் படிக்கும்போது இந்த சம்மரி ரைட்டிங்லாம் நம்ம எழுதுவோம்ல, அவள் பார்த்திங்கன்னா அந்த என்ன பண்ணுவோம், ஒரே பேர் திருப்பி வந்தால் நம்ம தலைப்பாக வைப்போம், ஹெட்டிங்காக வைப்போம் நம்ம. ஏன்னா ஒரே தலைப்பு திருப்பி வருது, ஒரே வார்த்தை திருப்பி வந்து என்ன பண்ணுவோம், அந்த பதிகத்திற்கு அதுதான் தலைப்பு போலும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறார் போல். ஆனால் இந்த தலைப்பை மாணிக்க வாசகர் தான் வைத்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த தலைப்பு எது வைக்கல, நம்ம குருநாதர் மாணிக்க வாசகன் தலைப்பு வைக்கலை. ஒரே ஒரு பதிகத்திற்கு மட்டும்தான் அவர் தலைப்பு வைத்தார். எந்த பதிகம்? சிவபுராணம். முந்தை வினை முழுதம் ஓய உரைப்பன் யான், அதாவது அப்படிப்பட்ட சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். அப்போ சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பதிகத்தில் மட்டும்தான் சிவபுராணம் என்ற அந்த ஒரு பொருளே வைத்திருப்பார். சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று அவர் குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு நூல் எதுன்னு சொன்னால் ஒரு பாடல் அந்த சிவபுராணத்திற்கு மட்டும் அவர் வரையறை செய்திருப்பார். அப்போ மீதி பதிகங்கள்லாம் எப்படின்னா இந்த ஈற்றடியை வைத்து அதில் மீண்டும் அதே சொல் வருவதன் பொருட்டு அதற்கு என்ன அந்த பதிகத்திற்கு அந்த பெயர் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சான்று வரைய செய்துள்ளனர். அப்படி அற்புதமான திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். முதலிலே நமது மணிவாசக பெருமான், அதாவது இறைவனுடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னு தன்னுடைய திருவடியை புகழ்ந்து சொல்லுகின்றார். அப்படி சொல்லும் பொழுது எப்படி சொல்ல முடியும், ஒரு உயர்ந்த பொருளை காட்டி தான் அந்த பொருளை காட்ட முடியும். இப்போ இறைவனோட திருவடியை சான்று வரையறை செய்கிறார் என்று சொன்னால் அந்த திருவடியை யாரெல்லாம் சென்று அடைந்தார்கள், அந்த திருவடி யாரெல்லாம் சென்று காண முயற்சி செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
திருமால் வராக அவதாரம் எடுத்து என்ன செய்கிறார், அவருடைய இறைவனுடைய திருவடியை காண வேண்டும் என்பதற்காக அவர் கீழ் உலகம் ஏழினும் அதை ஏழுத்தளம் முருவை இடந்து பின் எய்த்து அப்படின்னு அந்த கீழ் உலகத்தை என்ன பண்ணுறார், நோண்டி நோண்டி கீழே செல்கின்றார். அப்படி வருத்தியும் காணா மலரடி இணைகள், அப்படிப்பட்ட மலரடி இணைகள் என்ன பண்ணலை, திருமாலால் கண்டு கொள்ள முடியவில்லை. அப்படி மாணிக்க வாசகர் அற்புதமாக என்ன கூறுகிறார், திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடி. இப்போ அவர் என்ன பண்ணிருக்கலாம், காணா திருவடின்னு போட்டிருக்கலாம். இப்போ காணுதல் போட்டு தானே அவர் கீழே போறார். ஆனால் உணரா திருவடி அப்படின்னு ஏன் போனோம், உணருதல் வேற காணுதல் வேற. அப்படி திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடி ஏன் சொன்னா, அவர் என்ன பண்ணல, திருமால் உணரல. இறைவன் எல்லா இடமும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள். அவன் திருவடி என்னுள்ளவே இருக்கும் போது அவனை எங்க தேடி கண்டு கொள்ள முடியும்? இப்ப சிவபெருமான் இந்த ஜெக்கில் தான் இருக்கிறாரா அப்படின்னு மேலோட்டம் பார்த்தா ஜெக்கில் இருப்பார். சரி, இந்த ஜெக்கு தான் சிவமா பார்த்தா அது உள்ள நம்ம ஆழ அதுல கடந்து கொண்டே போயின்னு இருப்பார். சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் அப்படின்னு அற்புதமாக சொல்கிறார். அப்படி சிந்தனைக்கும் அறியவன் யாரு, சிவபெருமான். நம்மளுடைய சிந்தனைக்கான யாரு, சுவாமி அகப்பட மாட்டார். அப்படி நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாதவன் அப்படின்னு நம்ம திருவாசகம்லாம் குறிப்பிடுது. அப்ப திருமாலும் பன்றியாய் சென்று உணராத திருவடி எந்த திருவடி, நம்மளுடைய இறைவனுடைய திருவடி. அப்பேற்பட்ட திருவடி உருநாமம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். உருநாமம் அப்படின்னா அப்பேற்பட்ட உருநாமம்னா ஒரு வடிவம் இல்லாத அறிய ஒரு அந்தணனாய் ஆண்டு கொண்டான். அந்தணன் என்று சொன்னால் ஒரு குரு. அப்படி குருவாய் ஆண்டு கொண்டான். அப்பேற்பட்ட இறைவனுக்கு எது இல்லை, ஒரு நாமம். அவனுக்கு ஒரு நாமம் இல்லை, ஓர் உருவம் இல்லை, ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனும் கொட்டாமும். அப்படி இறைவனை நம் காணுதல் பொருட்டு மாணிக்கவாசல கண்டா சொன்ன, ஏன் அப்படி ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லைன்னு சொல்லணும்? அப்ப இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம், இன்ன தன்மையன் இன்னவன் என்று அறிவொன்னா, அவன் இப்படி என்று ஒரு வரையறை செய்ய முடியாது. சுவாமி இப்படிதான் இருப்பான். அப்படி இருந்த சிவபெருமானுக்கு 8 குணங்களை வைத்தார்கள். என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று அற்புதமாக நம்மளுடைய திருக்குறள் சொல்லும். அப்படி இறைவனுக்கு நம்முடைய பிணக்கில்லா பெருந்துறை பதிகத்தில் கூட திருக்குறள் இந்த வரி வரும், என் குணம் கொண்ட ஈசனே இயக்கிமார் 64 என் குணம் கொண்ட ஈசனே. அப்ப என் குணம் கொண்டவர் யாரு, இறைவன். என் குணம் அப்படின்னு 8 குணங்களை சுவாமி. அந்த 8 குணங்கள்ல முக்கியமான விஷயம் என்ன, சர்வக்ஞன் சர்வகிருத்தன் என்று இறைவனை வரையறை செய்வார்கள். சர்வக்ஞன் அப்படின்னா அனைத்தையும் அறிபவன் சர்வக்ஞன். சர்வகிருத்தன் அப்படின்னா எதையும் செய்பவன். தன்னுடைய அவன் எப்படி நினைக்கும் பொருட்டு எதையும் செய்வான் சிவபெருமான். அவனால் முடியாதுன்னு எதனா ஒன்று இருக்குதா, இப்போ இவனே செய்யா இருக்கிறாரு, என்னால் முடிஞ்சது என்ன, மிஞ்சி போனால் இது இவ்வளோ தூரம் அப்படி இங்கே பெயிண்ட் அடிப்போம், இல்லை இங்கே ஏறுவோம் அங்கே ஏறும். திடீர்னு எத்துமே அந்த கரண்ட் கம்பத்து மேலே ஏறுவார்னா எப்படி ஏறுவார், ஏற முடியாது. இப்போ இவரால் இதுதான் செய்ய முடியும்னு ஒரு தன்மை இருக்குதா இல்லையா? அதை மீறி என்னால் செய்ய முடியுமா, செய்ய இயலாது. அவருக்கு அதது வகுக்கப்பட்டதான் செய்ய முடியும். இப்போ அம்மா இருக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால செய்ய முடியாது அவங்க செய்வாங்க. இப்போ இருக்காங்கன்னா சமையல் பண்ண தெரியும், அவங்க சமையல் பண்ணுவாங்க. திடீர்னு அவங்க கிட்ட எடுத்துகிட்டு ஒரு கத்தி குத்திருந்தாங்க, இந்த ஆப்ரேஷன் முன்னாடி பண்ணுவாங்க. அந்த பயிற்சி அது வேற ஒன்று தான் இருக்குது. அதுபோல அவரவர் தன்மையை என்னது, அவரவர்கள் தன்மை இருப்பது போலே இறைவன் நம்ம என்ன, ஏன்னா ஒரு தன்மை இருந்தால் ஒரு தன்மை இருக்காது. அப்படி சுவாமி அப்படி கிடையாது. ஏன், அவன் அனைத்தையும் செய்பவன். ஒவ்வொரு உயிரிடத்தும் உடனாய் வேறாய் சுவாமி இருக்கின்றான். ஒன்றாய் உடனாய் வேறாய் உயிருக்கு உயிராய் கலந்திருக்கின்றான். அதே உயிருக்கு வேறாய் விளங்குகின்றான். அப்படிலாம் இறைவன் இருக்கின்றான். அவன் இல்லை என்று சொன்னால் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. கரண்ட் இல்லைன்னு சொன்னால் ஃபேன் ஓடுமா, கரண்ட் கண்ணுக்கு புலப்படுதா, இல்லை. அதே போல இறைத்தன்மை இல்லை என்று சொன்னால் இந்த உயிர்கள் எதுவும் இயங்காது. அப்படிப்பட்ட இறைவன் கண்ணுக்கு புலப்பட மாட்டான். அப்படி கையை வச்சா சாக்கு அடிக்கிற மாதிரி நம்ம அதை உணரதான் முடியும். கரண்ட்டை கண்ணிலே பார்க்கலையே. இப்போது நம்ம ஆள்லாம் பாருங்க, எல்லாம் கண்ணில் பார்த்தா தான் நம்புறேன்னுவாங்க. கண்ணில் காட்டி கண்ணில் பார்த்தா. இப்போ சில பேர் நான் கூப்பிட்டு கேட்போம், இப்போ ஷாக்கு உனக்கு அடிச்சிருக்குதா, இல்லை. எல்லாருக்கும் ஷாக்கு அடிச்சுக்குதாமா, கிடையாது. அப்போ ஏன் கரண்ட்டுக்கு கை வைக்கிறதுக்கு ஏன் பயப்படுறோம் சொன்னாங்க. நம்மளுக்கு அந்த பயமா இல்லையா? நம்ம கண்ணார பார்த்தது கிடையாது, இல்லை நம்ம அதை உணர்ந்ததோ இல்லை.
உணர்ந்ததும் இல்லாவிடனும் கூட அதை சொன்னாங்க. ஆனால் அந்த பயம் நம்மளுக்கு இருக்குதா இல்லையா? கரண்ட்டில் வச்சா சாக்கு அடிச்சிடும் அப்படின்னு பயத்தில் நம்ம அந்த சாக்கை பார்த்தாலே ஒரு பயப்படுறோம். சாக்கு இருக்குதுன்றதையும் நம்புறோமா இல்லையா? அதே போல் இறைத்தன்மை இன்னது என்று உணர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள். நம்ம ஏன் அதை ஏற்க மறுக்கின்றோம்? அதை ஏற்பது நம்ம மனம் ஏன் சொல்வதில்லை? அதை நம்ம அறிவுத்தன்மையாக நினைச்சிடுறோம். கடவுள் இல்லை என்பவர்கள்லாம் பார்த்தோன்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி இருக்குது? கீழினும் எப்படி சொல்கிறது? மூர்கர்கள் என்று சொல்கிறார். முக்தி நெறி அறியாத மூர்கர் யார்? நம்ம மாணிக்காசமாக இருப்போமா சொல்கிறார். அவர்களுக்கெல்லாம் என்ன தன்மை இருப்போது? கடவுள் இல்லை என்று சொல்லுவாங்க. எதுவுமே இங்கே இல்லைன்னுவான். கடவுள் இல்லைன்னு ஒன்று சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, சுவாமி அடுத்த பிரிவில் என்னத்தான் பண்ணுவார்? ஒன்றுமே இல்லாத ஒரு இழி பிறப்பை கொடுத்து உணவில்லை, உறங்குவதற்கு இடம் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, சுற்றம் இல்லை, என்னை யாரும் மதிக்க இல்லை அப்படின்னு இங்கே ஒரு இல்லைன்னு சொல்கிறவங்க சுவாமி என்ன பண்ணுறார்? அப்படி ஒரு பிறவியை கொடுத்து எதுவுமே இல்லைன்னு ஆக்கிடுவேன். இங்கே ஒன்று உண்டுன்னு சொல்லி பாருங்க. கடவுள் உண்டு, எல்லாம் உண்டு, நிம்மதி உண்டு, செல்வம் உண்டு, நிறைவு உண்டு, நல்ல சுற்றம் உண்டு, எல்லாம் உண்டாக மாறும். இல்லை என்றதே நெகட்டிவ் தான். அப்படி இறைவன் உண்டு என்பதை நம்ம ஐயம் திரிபு இல்லாமல் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஏன்னு சொன்னால் இங்கே உலகம், இப்போ இந்த உலகமாகிய ஜட பொருள், இங்கே அனைத்தும் ஜடமாகிய ஒரு பொருள் தன்னைத்தானே என்ன பண்ணுறது? செயல்படுத்தி கொள்ள முடியாது. இப்போ இந்த ஃபேன் இருக்குது, இந்த கரண்ட் விளக்கு எரியுது, இதை சுவிட்சு போட்டால் தான் அது வேலை செய்யும். அதுதான் வேலை செய்யுது. ஆனால் சுவிட்சு போடுறதுக்கு ஒரு அறிவுள்ள ஒரு ஆள் நான் இருக்கணும்ல. இப்போ நம்ம இருந்தால் தான் என்ன பண்ணுறோம்? சுவிட்சு போடுறோம், ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, எல்லாம் ஓடுது. ஏன்? அறிவுள்ள ஒரு பொருள் இருந்தால்தான் அறிவற்ற ஜட பொருள்கள் இயங்கும். அதுபோல் இந்த உலகம், சூரியன், சந்திரன் இதெல்லாம் என்னது? ஜட பொருள். அதுக்கு அறிவு கிடையாது. இப்போ இங்கே இருக்குது நிலம், நீர், காற்று, ஆகாயம், பஞ்சபூதம் பார்க்குறோம். பஞ்சபூதத்துக்கு அறிவு இருக்குதா? இல்லை, அது ஒரு ஜட பொருள். அப்படி அதுக்கு அறிவு இருக்கிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பையன் போய் கையை வச்சா நெருப்பு சொல்லும், ஓடி போடுறா, இது சுட்டுடும் சொல்லமா சொல்லக்கூடாது? அது சொல்ல மாட்டேங்குது. ஏன்? எதை போட்டாலும் தன் தன்மையாகவே மாற்றிக்கொள்ளும். அது ஜட பொருள். அப்படிப்பட்ட ஜட பொருளை இயக்குவதற்கு ஒரு காரணக்கர்த்தா இருக்கணுமா இல்லையா? அதுதான் இறைவன் காலையில் எழுந்து அந்த சுவிட்சை போட்டால் தான் என்ன வரும்? சூரியன் வெளியே வரும். அந்த மாதிரி அவன் சுவிட்சு போடணும். அப்படி இறைவன் என்ற ஒருவன் உடன் அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் திருவருட்பயனில் அற்புதமாக முதல் குறளில் சொல்லியிருப்பார் ஓவாமதி சிவனார். அகர உயிர் போல் நிகராகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. அதாவது அகரம் எப்படி அகர உயிர் போல் எங்கும் அறிவாகி நிகரில் உயிர் நிற்கும் நிறைந்து. இந்த குறள் என்ன சொல்லுது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வதற்கேற்ப அதே குறைதான் ஓவாமதி சிவனார் வைத்திருப்பார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இந்த குறள் என்ன சொல்லுது? ஒரு அகரம் என்று சொன்னால் வாயை நம்ம திறந்தோன்னு என்னமா வரும்? என்ன வருது? இப்போ வாயை நம்ம திறக்கிறோம், இப்போ பாரு பாட்டியா அம்மா திறக்கும் போது என்ன வருது? வருதா இல்லையா? அப்போ அந்த என்ற அச்சரம் அனைத்து எழுத்துக்களுக்கும் ஒரு மூலாதாரம். இப்போ இப்போ வாயை திறக்கும் பொழுது நீ சும்மா தொடர்னால சவுண்டு வந்துடும். அப்போ என்பது அனைத்து எழுத்துக்களுக்கும் மூலப்பொருளாக அமைகின்றது. இப்போ நம்ம அம்மா ஆண் சவுண்டு வந்த அப்புறம் எல்லாமே வரும். தாத்தா பாட்டின்ற வாங்க சாப்பிடுங்கிற எல்லா பேசக்கூடிய அனைத்தும் என்ற அந்த அடியை ஒட்டி அனைத்தும் தோன்றுவது போலவே இந்த உலகமாகிய ஜடமும் உயிர் பொருளும் அனைத்தும் இறைவனை அடி ஒட்டியே தோன்றுகின்றது என்று அற்புதமாக அந்த குறள் சொல்லும். அப்படி எப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய ஆவை ஒட்டியே பிறக்கிறதோ அதே போல இந்த உயிர்களாகிய ஜடமும் உயிர்களும் அனைத்தும் இறைவனை அடியாக கொண்டே வருகின்றது. அப்ப இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு அனைத்தும் முதல்வன் யாரு? சிவபெருமான். அவரோட தலைவனை நாம் எப்படி போற்றணும்? சிவன் எப்பேற்பட்டவன், எத்தன்மையை அவன் இப்படிதான் சொல்ல முடியுமா? அவன் நாமம் கடந்தவன். அவன் அம்மானாலும் ஒருவர், அப்பானாலும் ஒரு, ஏன் பேர் இல்லாத ஒரு ஆள் அட்ரஸ் இல்லாத ஒரு யாரு? சிவபெருமான். அவருக்கு அட்ரஸ் கிடையாது, அதனால யார் எப்படி கூப்பிட்டாலும் வருவார். அப்பேற்பட்ட தலைவன் ஒரு நாமம் அறியவோர் அந்தனாய் ஆண்டு கொண்டான். அப்படி இறைவனுக்கு எது இல்லை? ஒரு நாமம் இல்லை, ஒரு உருவம் கிடையாது. அவன் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் தாங்கி கொண்டு வருவான். அப்படி ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனும் குட்டாம். அப்படி இறைவனுக்கு 1000 திருநாமம் பாடு. அதாவது 1000 தாமரை போலும்
போலும் ஆயிரம் சேவடியானும் அப்படின்னு அற்புதமாக நம்ம தேவாரத்தில் இதை பதிக்கணும். ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிரம் சேவடியானும். அப்படி ஏன் ஆயிரம்? அவன் எல்லா தன்மையிலும் ஏந்து இருக்கின்றான் சிவபெருமான். அவன் இல்லை என்றன்னு ஒரு பொருள் இருக்குமா? அதே மாதிரி அவன் அங்கே தான் இருக்கிறான்னு சொல்கிற ஒரு பொருள் இருக்குமா? எப்படி பார்த்தாலும் அங்கே என்னது நம்ம சிந்தனைக்கு எட்ட மாட்டான். இப்படி தான் இருப்பான் நம்ம கணிச்சிட்டோம் சொன்னால் நம்ம எப்பேற்பட்ட பக்குவத்தில் இருக்கணும்? அப்போ இத்தன்மையன் இன்னவன் என்று அறிவொன்னா தேவனை. அப்போ இறைவனை எப்படி உணர்ந்து கொள்ளணும்? சுவாமி நமக்குள்ளே இருக்கிறான். அப்போ எது அற்புதமாக நம்ம சிவஞான போதத்திலே 12வது நூற்பா சொல்லும், அதாவது மாடவர் வேடம், அதாவது மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணனத் தொழுமே. அப்பப்பட்ட அந்த அடியவருடைய வேடத்தையும் இறைவனுடைய அந்த நிலையையும் அந்த அடியவரையும் இறைவனாக தொழு என்று சொல்லியது நம்மளுடைய சைவ சித்தாந்தங்கள்லாம். அப்போ அந்த வேடத்துக்குரிய பெரிய முக்கியத்துவம் எது? ஒரு அடியாரை பார்த்தா நம்ம என்ன தலைவணங்கி கும்மணும். நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம்னு சொன்னால் ஒரு அடியார் நிற்பார், நம்பான்னு என்ன அப்படியே நம்பான்னு போவோம். நம்மளுக்குள்ள தோணும், அவங்க நம்ம தான் தேவா திருவாசகம் அப்படின்ற எண்ணப்பு நம்மளுக்கு வரக்கூடாது. அப்படி எதுக்கு நம்ம திருவாசக திரும்ப எதுக்கு இந்த வகுப்பு? எதுக்கு நம்ம திருவாசகம்லாம் படிக்கிறோம்? இப்போ வீட்டில் இருந்தால் திருவாசகம் படிக்க முடியுமா? ஏன் இந்த வகுப்பு எதுக்குன்னா, நம்ம இந்த படிப்பது அனைத்தும் எதற்கு? நம்மளுடைய ஆணவ மலத்தை குன்றி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பக்குவத்தை நம்ம இறைவன் திருவிழா நம்ம உயர்த்து கொள்ளுதல், நம்ம தகுதியை உயர்த்து கொள்ளணும். அப்போ இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க என்னது? நம்ம ஒரு ஆன்மா ஒரு பக்குவ நிலையை எய்தும். அது நம்ம திருவாசகம் ஏறும். அதே நம்ம இதே திருவாசக நூலே நம்ம திருவாசகம் தெரிந்தவன் என்கின்ற இன்னொரு ஆணவத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது. அப்படி எதுக்கு நம்ம திருவாசகம் நல்லா பாடுவோம், தேவன் நல்லா பாடுவோன்ற எண்ணம் நம்மளுக்கு உயர்ந்து கொள்ளக்கூடாது. நம்ம இதை படிக்க படிக்க என்ன வரணும்? ஆஹா, இறைவன் நம்மளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் தந்திருக்கிறான், இந்த நூலை படிப்பதற்கு நம்ம என்ன புண்ணியம் செய்திருக்கணும் அப்படின்னு அந்த இன்னும் அதை பருகி பருகி அந்த இன்பத்தை என்ன செய்யணும்? நம்ம அனுபவித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்வோம். இந்த பதிகத்தை பாராயணம் செய்து இதுக்கான விளக்கத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். 2 வரிகளாக விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாமறிய ஓர் அந்தனாய் ஆண்டு கொண்டார். திருநாமம் திருவார் பேருந்தூரை மேய பிரான் என் பிறவி கருவேறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் ஆயபிரானவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெல்லேனும் ஆரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் பிரிக்கும் படித்து அன்றி நின்ற சிவம் வந்து நம்மை அவமாய தேவர் அவகதியில் அடுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுட நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ அருமந்த தேவர் அயன் திருமாட்கரிய சீவம் முருவந்து பூதலத்தோர் உகுப்பெய்தி கொண்டருளே அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனின் மேல் வரையாடு மங்கை தன் பங்கொடு வந்தாண்ட தீரம் உரையாட உள்மாமல கண்களை பாடி தெல்லேனும் கொட்டாமோ ஆவாரியன்
இந்திரன் வானோர் கரிய சீவன் வாவா என்றென்னையும் பூதலத்தே வழி தாண்டு கொண்டான். சுவடி என் தலையே பொருளுமே தேவானவா பாடியேனும் கொட்டாமோ கரங்கு போலை போல்வது ஓர் காயம் பிறப்போடு இறப்பு என்னும் அறம்பாவம் என்ற இரண்டு அச்சம் தவித்தனை ஆண்டு கொண்டான். மறந்தேயுடன் மரபாவண்ணம் நல்கி கொட்டாமோ கல்நார் ஊரி தென்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கழல் பணித்து ஆண்டபிரான் புகழ் பாடி சென்றவர் கனவேயும் தேவர்கள் காண்பரிய கனை கழலோன் புனவே ஆனவலை தோழியோடும் புகுந்தருளி கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனை கலந்தாண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேண்டு மற்ற உள்ள என்னுடைய செயல்மாண்டவா பாடி எல்லேனும் கொட்டாமோ முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு கடலுள் அழித்த பரஞ்சோதி சித்திக்குமா பாடி எல்லேனும் கொட்டாமோ பார்ப்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோட்டம் பாடும் மார்பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட நினைப்பறிய தனி பெரியோன் பாடல் பாடினாம் எல்லேனும் கொட்டாமோ மாலே பிரமணே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவு அறியான் நுண்ணியனாய் வந்தடியேன் புகழ்ந்து வைத்து உருக்கும் பாவகத்தால் கண்ணீர் உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலை புத்தன் புரந்தராதி அயன்மால் போட்டி செய்யும் பித்தன் பெருந்தூரை மேய பிரான் பிறப்பறுத்த அம்பலவன் அருள் கடல்கள் சித்தம் புகுந்தவா எல்லேனும் உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடலுளனாய் கிடந்து தடுமாறும் கெடுத்து கடலினைகள் தந்தருளை பரவினாம் கொட்டாமோ வான் கெட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர்மல் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மயனுக்கு கெட்டு போய்
நான் கெட்டவா பாடி விண்ணோர் முழு முதல் பாதாளத்தார் வித்து மன்னோர் மருந்தாயல் மாலுடைய வைப்படியோர் கருணை கழல் பாடி தாமோ குளம் பாடி கொக்கிரகும் பாடி கோல்வலையால் நலம் பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அம்பலத்தை ஆடுகின்ற சிறப்பாடல் பாடி நாம் கொட்டாமோ அலம்பார் பூனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடினாம் எல்லேனும் கொட்டாமோ அலம்பார் பூனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற கொட்டாமோ. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகம் எப்படி அற்புதமாக இரண்டாவது பதிகத்திலே திருவார் பெருந்துறை, திருவார் அப்படிப்பட்ட அற்புதமான திருப்பெருந்துறை, அப்படிப்பட்ட திருவார் பெருந்துறை மேயப்பிரான்னா அங்கே என்னை தோன்றி அருளிய பெருமான் மேயப்பிரான் என் பிறவி. அப்பேற்பட்ட இறைவன் என்னுடைய இந்த பிறவியாகிய இந்த பிறவியை, கேவலமான இந்த பிறவி கருவேரறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை கண்டதில்லை. அதாவது சிந்திச்சு பாருங்க, திருவாரூரிலே அப்படிப்பட்ட திருவார் பெருந்துறை, அப்படிப்பட்ட திருப்பெருந்துறையில் மேயப்பிரான் அங்கே வீற்றிருக்கக்கூடிய பெருமானே, என் பிறவியாகிய இந்த பிறவியை கருவேர் அறுத்த பின். எங்க அறுத்தார்? திருப்பெருந்துறையிலே நம்மளுடைய மாணிக்க வாசக பெருமான் வருகைக்காக குருந்தமர நிழலிலே அமர்ந்து கொண்டு அருபரத்தொருவன் குருபரனாக அவனியில் வந்து அருளிய பெருமை சிறுமை என்று இகழாதே. அப்பேற்பட்ட இறைவன் எப்படி குருமனிதன் கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. அப்பேற்பட்ட இறைவன் எங்கே? அந்த குருந்தமர நிழலிலே வந்து ஒரு அந்தணனாக அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் எனக்கு என்ன செய்தான்? அவனுடைய அந்த திருவடியை என் தலைமையிலே நெட்டு வைத்தான், ஜம்முன்னு வைத்தான். அப்படி வைத்தவனே எனக்கு எது போச்சு? யாவரையும் கண்டதில்லை கருவேர் அறுத்த பின் யாவரையும் யாவரையும் எது சொன்னார்? அப்படிப்பட்ட திருவடியை வைத்த உடனே அவருக்கு துணையாக இருந்த ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், தன்மாத்திரைகளாகிய அந்த கரணங்கள் இவை அனைத்தும் ஒழிந்து யாவரையும் கண்டதில்லை. இது அது எது? அந்த திருவடியை தவிர வேற ஒன்றையும் நினைத்ததில்லைன்னு சொல்கின்றார். அது வரைக்கும் எல்லா சிந்தனையும் அவருக்கு இருந்துச்சு. குதிரவாக போகணும், அந்த நாட்டுக்கு போகணும், இங்கே நம்ம போர் செய்யணும், அந்த நிலையெல்லாம் இருந்த நம்ம மாணிக்க வாசக பெருமான் அப்படி கருவேர் அறுத்த பின் அந்த பிறவியாகிய கருவேரை நீக்கிய உடனே எனக்கு எது தெரியல, யாவரையும் கண்டதில்லை, எனக்கு சுற்றமாகி அந்த எதையும் நான் கண்டதில்லை. அப்பேற்பட்ட அருவாய் உருவமுமாய், அருவம்னா சுவாமி நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாத நிலை, அதுக்கு அருவம் பேர். சொரூபம்னு ஒரு நிலை இருக்குது. அந்த நிலை என்ன? இறைவனுடைய இயல்பு, அதாவது சிறப்பு இயல்பு, பொது இயல்பு. உயிரோடைய சிறப்பு இயல்பு என்ன? நம்மளா ஜீவான்மாக்கள் ஆகிய நமக்கு சிறப்பு இயல்பு என்னன்னு சொன்னால், நம்ம எந்த ஒரு கட்டிலும் இல்லாமல் இறைவனுடைய, அதாவது எந்த நிலையிலும் இல்லாமல் உயிர் இறைவனுடைய நிலையில் இறையோட தன்மையை எய்தி நிற்பதற்கு சிறப்பு இயல்புன்னு பேர். இப்படி தான் உயிர் இருக்கணும். ஆனால் உயிர் இப்போ எப்படி இருக்குது? அதாவது கட்டு நிலையில் உயிர் இருக்குது. இதுக்கு பொது இயல்புன்னு பேர். சிறப்பு இயல்புனா அதோடைய உயிர் உண்மை இயல்பு எது? அது உயிருக்கு உண்மையான இயல்பு எது? அறிவோடு இருப்பது தான் உயிர். அதாவது இச்சம், அதாவது அதோடைய இயல்பு எது? ஞானம்.
அதாவது இச்சை, கிரியை, ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 எதுக்கு? உயிருக்கு இயல்பு குணம். அந்த இயல்பு குணத்தை கட்டுப்பட்டு வைத்திருக்கிறது எது? இந்த ஆணவ மலம். அப்போ உயிரோடைய பொது இயல்பு இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, உயிர் உடம்போடு கூடியிருக்கிற நிலை பொது இயல்பு, உயிர் உடம்புகள்லாம் நீங்கி இறைவனை சென்றடைய நிலை சிறப்பு இயல்பு. அதுபோல இறைவன் சிறப்பு இயல்பு என்பது எதுன்னு சொன்னா, எந்த மாற்றங்களும் உட்படாமல் அவன் அப்படியே இருப்பான். என்ன நிலைன்னு சொன்னா, இறைவனோட சிறப்பு இயல்பு எது அப்படி குறிப்பிடணும்னு சொன்னா, அவன் எந்த ஒரு நிலை மாற்றமும் அடையாமல் தன்னை நோக்கியே இருக்கக்கூடிய நிலைக்கு சொரூப நிலைன்னு பேர். அது இறைவன் எந்த செயலும் செய்யாமல் தன்னையே நோக்கி இருக்கக்கூடிய நிலைக்கு சொரூப நிலை. அப்படி உயிர்களின் பொருட்டு தன்னுடைய செயலை நோக்கும் பொழுது அவன் என்ன செயல்படுகின்றான், அந்த நிலைக்கு தான் தடத்த நிலைன்னு பேர். அப்புறம் அவனோட சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ சூரியன் இருக்குது, இப்போ நைட் ஆகிடு, இப்போ இரவு பொழுது இப்போ நைட் ஆயிடுச்சு. இப்போ சூரிய வெளிச்சம் இங்கே தெரியுதா? இல்லை. ஆனால் சூரிய இப்போ இல்லாமல் இருக்குது, இங்கே இருக்க தான் செய்யுது. அப்போ எது மறைத்து இருக்கிறது? பூமி அந்த டைரக்ஷனை மாற்றுது, நம்ம ஒளி நம்ம மேலே படலை. அப்போ ஏதோ மறைத்து தானே இருக்குது. மறுநாள் காலையில் மறுபடியும் சூரிய ஒளி வருது. அப்போ அந்த ஆற்றல் நம்ம மேலே படுதா இல்லையா? அதுபோல அப்போ இப்போ சூரிய இப்போ செயலில் இல்லைன்னு வச்சுங்க, அப்போ செயல்படுதுன்னு வச்சுங்க. அப்போ செயல்படும் போது அவனுடைய சக்தி வெளிப்படுதா இல்லையா? இப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி செயல்படுது, சூரியன் நம்ம பக்கத்தில் வரல. அப்போ எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூரிய ஒளியில் சூரியன் இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளியை நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம். அதே சூரியன் பக்கத்தில் வந்தால் நம்ம என்ன ஆகும்? எரிஞ்சு சாம்பலாகும். அதுபோல அந்த பொருளுக்கு என்ன தன்மைன்னு சொன்னால், அதுதான் அந்த பொருள், அதுலேருந்து வரக்கூடிய ஒளி அதனுடைய குணம். அந்த தன்மையை போலவே தான் நம்மளுடைய சிவபெருமான் என்னது? தன்னை நோக்கி இருக்கக்கூடிய நிலை சொரூப நிலை. அந்த நிலையை உயிர்களால் எட்டி பிடிக்க முடியாது. ஏன்? நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாதவன் யாரு? சிவபெருமான். அந்த உயிர் அறிவினாலே அவனை என்ன பண்ண முடியாது? எட்டி பிடிக்க முடியாது. அந்த நிலைக்கு சொரூப நிலைன்னு பேர். அப்படி இருந்துட்டாருன்னா சுவாமி நம்மளால உயிர்கள்லாம் சென்று அவரை பிடிக்கவே முடியாது. கருணையே வடிவாகிய இறைவன் தடத்த நிலையிலே இறங்குகின்றான். அந்த நிலையில இறங்கும் போது மட்டும் நம்மளால பிடிக்க முடியுது. இப்படிலாம் இறங்கி உருவ நிலையில நடராஜ திரும்பியில தாங்கி இருந்தா கூட எவனும் கும்பிட மாட்டான். சிவம் இருக்குது, இப்போ ஏன் அதெல்லாம் சிந்தனைக்கு வருதா? அப்போ உயிர்களின் பொருட்டு சுவாமி தன்னோட உருவங்களை என்ன பண்றார்? திருமேனிகளை தாங்கி கொள்கின்றார். அப்படி எதிர்க்கொள்ள திருமேனிகள் தான் இங்கே நம்ம நடராஜர் கோயிலுக்கு போகிறோம், சிதம்பரம் வழிபாடு செய்கிறோம். அப்போ இதெல்லாம் அவனுடைய திரு உருவங்கள், அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய திருமேனி. அதான் சொல்கின்றார், கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை. அப்படிப்பட்ட என்னோட பிறவியாகிய அந்த வேரை சுவாமி எனக்கு அறுத்த பிறகு எனக்கு இந்த சுற்றமாகிய எதுவும் என் கண்களுக்கு புலப்படுவதில்லை. அப்படி உருவமாய் என்று சொல்கிறார். அருவாய் உருவமாய் உருவமும் ஆயப்பிரான். அருவம்னா கண்களுக்கு புலப்படாது, உருவ நிலைன்னா நம்ம உயிர்களால் பற்றக்கூடிய ஒரு நிலை, உருவ நிலை. அப்படி உருவமும், ஏன் நம்ம உயிர் இயல்பாக உருவத்தை பற்றோம். இப்போ திடீர்னு நீங்கள் உட்காந்து இருக்கிறோம், இப்போ சட்டம் நம்ம கையெழுத்து கும்பிட மாட்டோம். ஏன்? நம்ம உருவ காட்சி பொருள்னா உங்கள் மனம் போய் பற்றாது. கோயிலுக்கு போகிறோம், சட்டம் கையெழுத்துக்கிறோம். ஏன்? அங்கே இறைவன் இருக்கிறான்னு. ஏன்? ஒரு உருவத்தை போய் உயிர் பற்றுது. இப்போ நம்ம உயிர் அதை தெரிஞ்சாலும் கூட தெரிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? சுவாமி எல்லா இடமும் இருக்கிறார், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை உணரலை. அப்படி உணர்ந்தோமே ஆனால் நம்ம எங்கே பார்த்தாலும் சிவமாகவே பார்ப்போம். அப்போ எல்லா பொருளும் பார்க்கும் இடமெங்கும் நீக்க மரம் நிறைந்த பராபரம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு எண்ணி விட்ட பிறகு ஆலயத்துக்கு தான் போகணுன்ற அவசியம் நமக்கு அப்போ இருக்காது. அப்போ சித்தர்கள் பாட்டா பல பேர் படிச்சுட்டு என்னையே குழப்பிட்டு போயிடுவாங்க. ஐயா இந்த மாதிரி சித்தர் சொல்லியிருக்கிறாரு, அப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு வரலாமா வரக்கூடாதா, அப்போ இறைவனை வீட்லேயே உட்காந்து கும்பிடணுமா? அவரோட நிலை வேறு. எந்த நிலை? அவருக்கு எல்லா இடமும் சிவமாகவே பார்த்தாரு. நம்ம அப்படி கிடையாது, சும்மா சொல்லுவோம். அப்போ நம்ம இப்போ இங்கே சிவமாண்டுக்கு நினைச்ச கை கூப்பி அப்போ அழுகணும். அப்போ நம்ம வரலையே, அந்த உணர்வு வரலையே. மாணிக்க வாசக பெருமான் அந்த இறைவனுடைய அனுபவத்தை நினைந்து 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 ஒவ்வொரு நிமிடமும் அழுகிறார். எப்பேற்பட்ட நிலை சுவாமி எனக்கு கொடுத்தார். அந்த நிலையை நான் தவற விட்டேன்னு அவர் நினைத்து அழுகாத நாள் இல்லை. ஏன்? அவர் எல்லா இடமும் சிவமாகவே பார்த்தார், அந்த அனுபவத்தை அடைந்தார். அப்படி அருவாய் உருவமும் ஆயப்பிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெல்லேனும் கொட்டாமும் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட இறைவன் எப்படி இருக்கின்றான்? அரிக்கும் பிரமற்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்து அன்றி நின்ற சிவம்
வந்து நம்மை உருக்கும் பணிக்கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனும் கொட்டாம். யாருன்னா வந்து எப்பா இந்த மாதிரி பிரம்மனு இருக்காங்களே, படைக்கும் தொழிலானே பிரம்மாகிறாரா, காக்கும் தொழிலான திருமாலுகிறாரா, தேவர்களுக்கெல்லாம் தலைவன இந்திரனுகிறாரா, இவங்களெல்லாம் காலு கடுக்க நின்று கூட காண்பதற்கு அரிய சிவபெருமான் தானா வந்து என்னை பூதலத்தை வலித்து என்னை ஆண்டு கொண்டு தன்னோட திருவடி என் தலைமையில வைத்து என்னை உய்யும் நெறியை காட்டி வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் வச்சவேன்னு சொன்னா இந்த உலகம் என்ன பண்ணோம், ஆட போய இப்பேற்பட்ட, அதாவது பெருமாளே பன்றியா போய் காணலையாம், பிரம்மாவே அடிய முடிய காண முடியலையாம். ஆனால் மாணிக்க வாச பெருமானுக்கு வந்து ஒரு தீட்சை கொடுத்துட்டாராம், அவர் ஆண்டு கொண்டாராம். இதை நினச்சா யாருன்னா சிரிப்பாங்களோ மாட்டாங்களா? சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனும் கொட்டாமோ. அவர் நம்ம குருநாதர் அவருடைய எளிமையை எப்படி சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நினச்சா எனக்கே அவரே சொல்கிறாரு, நான் இயல்போடு அஞ்செழுத்து ஓதியவன் அல்ல. அந்த அற்புதமாக அந்த அச்சோபதியை சொல்வார். என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. அப்படிப்பட்ட அந்த கொந்து குழல் கோல்வளையார் குவிமுலை மேல் வீழ்வேனை பந்த மறுத்து எனையாண்டிட்டு என்னையும் தன் பரிசு மர துரிசு மறுத்து. அப்படிப்பட்ட இறைவனை நான் இயல்போடு வணங்கினேன். நான் சாதாரண ஒரு நிலையில் இருந்தேன். காலையில் எழுந்தது கிடையாது, திருக்கோயில் போனது கிடையாது, அங்கே கோயிலை மெழுகுனது கிடையாது, சிவநாமத்தை சொன்னது கிடையாது, இதெல்லாம் செய்யவில்லை. ஆனால் இறைவன் ஆவா என்று என்னை வாவா என்று என்னையும் வலித்து ஆண்டு கொண்டான். ஏன்? என்னுடைய அந்த முற்பிறவியில் நான் செய்த அந்த வினை நம்மை வந்து கூட்டி வைக்கும். நம்ம இப்போ கூட இந்த பூஜையெல்லாம் செய்கிறோம். இப்பிறவியில் சுவாமி நம்மளை வந்து ஆட்கொள்கின்றானே என்பதை விட நாம் இப்படி சேர்த்து வைக்கக்கூடிய அந்த செல்வம் நம்மளை எழுமையில் ஏமாப்பு உடைத்து நம்மளுக்கு 7 பிறவி எடுத்தாலும் கூட நம்மளுக்கு என்ன, இந்த செல்வம் வந்து நமக்கு வழுவா வண்ணம் நிற்கும். அப்படி இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சேர்த்து வைக்கணும் அந்த செல்வத்தை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி உருக்கும் பணிகொள்ளும் என்பதை கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனும் கொட்டாம். சொல்ல பாருங்க, அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் அதாவது அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே. அவமாய இந்த உலகத்திலே நான் காணக்கூடிய பல தெய்வங்களுக்கு அவமாய தேவர்கள். அப்பேற்பட்ட அவகதியில் அழுந்தாமே, அந்த அவர்கள்லாம் இந்த தெய்வம் இந்த நிலையெல்லாம் போய் அழுந்தாமல் பவமாயம் காத்து, அப்பேற்பட்ட இந்த உலகமாகிய இந்த உலக வாழ்க்கையிலிருந்து என்னை காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி. அப்பேற்பட்ட நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து, அப்பேற்பட்ட நாமாகி அந்த எண்ணம் ஒழிந்து சிவமான வாப்பாடி தெல்லேனும் கொட்டாமோ. நான் என்பது ஒழிய வேண்டும், நான் அது ஒழிந்து நாடவர் படித்தலை மேற்கொள்ளும். அதான் சொல்றாரு. அற்புதமான பதிவு சொல்ற பாருங்க. வான் கெட்டு மாறுதமாய் இந்த அழல் நீர் மண்கெழினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு என் ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கொட்டாம். நான் கெட்டு, அதை அற்புதமா இன்னொரு சொல்லிருப்பேன். யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. அப்படிப்பட்ட இறைவனை எப்படி இருக்கிறார். அப்போ இப்போ பாருங்க, மாணிக்க வாசகன் அற்புதமா சொல்லிட்டார். நீங்க ரொம்ப கன்ஃபியூஷனே ஆக வேணாம். இது திருவாசகம், தேவாரம், திருமுறை இதெல்லாம் என்ன சொல்லுது? ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட்? நீங்க அந்த பாயிண்ட் என்ன மனசுல வச்சிங்க ஆழமா? ஒன்றும் இல்லை, பிறவி நீங்க வேணும். நம்மளோட கொள்கை கோட்பாடு என்ன? பிறவி நீங்கணும். இப்போ நம்ம அரசியல்லாம் நம்ம ஓட்டு கேட்கும்போது போவோம், இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், இதை கேட்குறாங்களா இல்லையா? அது போல் நம்ம தலைவர்கள் என்ன, நம்மளோட தலைவர் யார்? சிவபெருமான். அவர் என்ன சொல்கிறாரு? ஒரே ஒரு கோட்பாடாக நம்ம தொண்டர்கள் இருக்கணும். என்ன கோட்பாடு? பிறவாமை. நம்ம கொள்கைகள் இருக்குது. இப்போ லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாங்க, நாங்கள் வந்து அதை போட்டுறோம், இதை போட்டுறோம். எது? பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்திமையும் பெற வேண்டும் இருருவாய போல் ஓருருவாய என்னாரமுதே உன் அடியவ தொகை நடுவே ஆருருவாய
நின் தீரும் அருள் காட்டி என்னையும் கொண்டருளே. அற்புதமா அப்படி இறைவன் நான் எப்படி இருக்கிறேன் அப்பா, நான் இப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்லி என்ன விட்டுறாத, பக்தியில நேனும், அதாவது ஏன் நான் இப்படிப்பட்டவன், எது பக்தியில நேனும் சரி, பணிந்தில நேனும் சரிப்பா, 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். பக்தி இல்லை சரி, பணிவும் இல்லை. அது சொல்றாரு, பக்தியில நேனும் பணிந்தில நேனும் சரி, உன் உயர்ந்த பைங்கழல் காண, எது இல்லை பித்தில நேனும் சரி, அது மேல உனக்கு அது பைத்தியம் இல்லை சரி, வேற என்ன பிதற்றில நே, ஏன் உன்னை உணர்ந்த பிறகு நமக்கு எது வரணும், சிவா சிவா நம்ம வாய் குழறணும். அப்படி எது பண்ணல, அதுவும் செய்ய மாட்டேங்குது. பிதற்றில நேனும் பிறப்பரு பாயம் பெருமானே, முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று இத்தனையானும் யான் தொடர்ந்துன்னை. எப்படி பாருங்க திருவாசகம், நம்மளுடைய குருநாதர் போல இருக்க முடியுமா? நம்மலாம் போனால் எதையோ கேட்போம். மாணிக்கவாசகர் சொல்றார், என்னோட ஒன்று தான், நம்ம போனால் லிஸ்ட்டு எத்தனை போகிறோம்பா, நான் கூட அந்த ஆளை விடுறது கிடையாது, லிஸ்ட்டு போட்டு சொல்கிறோம். அந்த அற்புதமான படம் எடுத்துருப்பார் அவர், மூக்குத்தி அம்மன் படம். அதை பார்த்து நான் அம்பாள் வந்தோடனே, அந்த நயன்தாரா வருவாங்க, வந்தோடனே இவர் பாருன்னு அந்த சொல்லினே இருப்பார், கார் வேணும் வீடு வேணும் அது வேணும். நம்ம ஆள் போய் லிஸ்ட்டு போட்டு சாமிக்கிட்ட கேட்குறோம், இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு இதை பண்ணு அதை பண்ணு. நம்ம குருநாதர் பார்க்குறாரு, ஏண்டா இதெல்லாம் வேண்டுறீங்க, வேண்டுங்கால் வேண்டுதல் பிறவாமை, மற்றது வேண்டினும் வேண்டாமை வரும், கேண்டல்னா கூட வரப்போகுது. அப்போ எதை கேள்வி போய் கேட்குற, உயர்ந்ததா கேள்வி. இப்போ இறைவன்கிட்ட போகிறோம், உயர்ந்ததை இது கேட்கணும். நம்மளுக்கு என்ன தெரியல, பிறவாமை என்பதே உயர்ந்ததுன்னு தெரியல. ஏன் நம்ம மூர்கரோடு இருக்கிறோம், முக்தி நெறி அழியாது மூர்கரோடு முயல்வேனை. அப்படிப்பட்ட இறைவன் நம்மளுக்கு எதை காட்டுகிறார், பக்தி நெறி அறிவித்து பழவினைகளாகிய அந்த சஞ்சீத கர்மா என்கின்ற அந்த கர்ம வினையெல்லாம் காமிக்கிறார். அப்போ சஞ்சீதம் பிராரதம் ஆகாமி, அதோட பிராரத வினை ஆகிய அந்த வினையை சுவாமி நம்மளுக்கு காட்டுகிறார். பழவினைகள் பாருமன்னம், இதுக்கு பிராரத வினைன்னு பேர். இதெல்லாம் நம்மளுடைய தீக்கை வாங்கும் போது எது நீங்கி போகுது, இந்த பிராரத வினையெல்லாம் கழிஞ்சு போகுது. அதனால தீட்சா வாங்குறோம். தீக்கை வாங்கும் பொழுது அதை குரு உபதேசம் பெற்ற உடனே பழவினையெல்லாம் கழிந்து விடுகிறது. இப்போது செய்யக்கூடிய வினை மறுபடியும், அதனால உடனே பூஜை செய்ய சொல்றாங்க. தீக்கை கொடுத்த உடனே அவன் என்ன வாங்குறான், புதுசா பிறந்த குழந்தை மாதிரி அவன் பிறந்துட்டான், பழவினையே கழிந்து போச்சு. அப்ப என்ன பண்ண, பூஜையை தொடங்கணும், அனுஷ்டானம் செய்யணும், சிவ பூஜை செய்யணும். அப்ப இந்த பூஜை என்ன செய்யும், உய்ய வைக்கும். பக்தி நெறி அறிவித்து, ஏன் மாணிக்க வாசக பெருமானை வந்து தீக்கையை கொடுத்து சுவாமி எதை காட்டுகிறார், பக்தி நெறியை காட்டுகிறார். பக்தி நெறியை எனக்கு அறிவித்து, அடுத்த சாப்பிட்டு எது முக்கியம், பழவினைகள் பாருமன்னோ, பழவினைகளை எனக்கு காட்டி சித்த மலத்தை எனக்கு அறுத்து என்னை சிவமாக்கி என்னை ஆண்டு கொண்டவன் என்னுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவன். அப்படி பாருருவாயை என் பிறப்பு அற வேண்டும். அதன் அற்புதம் மேல் வரியிலே சொல்றாரு பாருங்க, திருவார் பெருந்துரை மேய பிரான் என் பிறவி கருவேறு அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை. அப்படி அந்த கருவேரை அறுப்பவன் யாரு, சிவபெருமானை தவிர வேற ஒரு தெய்வத்தில், ஒரு தெய்வம்னாலே சிவம் தானே, இதுவே தப்பு தான். சிவபெருமானை தவிர ஒரு தெய்வம்னா, தெய்வம்னாலே சிவம் தான். இதுக்கு மேலே சிவபெருமானை தவிர ஒரு தெய்வம்னு எப்படி சொல்ல முடியும்? கடவுள் அப்படின்னா சிவன் தாங்க, இது உண்மை, இதுதான் உண்மையே. இது நம்ம அது பொய்யாருன்னா எந்த தெய்வம் தான் வந்து என்ன தண்டிக்கிட்டேன்னா தண்டிக்க முடியாது, அதான உண்மை. சிவம் தான் தெய்வம், கடவுள்னா சிவன் தான், சிவன் தான் கடவுள். மீதி அனைவரும் யாரு, ஜீவ ஆன்மாக்கள். இறைவனாகிய சிவபெருமானை தவிர மீதி அனைவருக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. நல்லா சிந்திச்சுங்க, பிரம்மதேவருக்கும் பிறப்பிறப்பு உண்டு, திருமாலுக்கும் பிறப்பிறப்பு உண்டு. அவர்கள் ஜீவ உயர்ந்த ஆன்மாக்கள். அதே நம்மள என்ன, அவர்கள் என்ன தன்மையில் இருப்பார்கள் என்று சொன்னால், அப்புறம் சைவ சித்தாந்தத்துக்குள்ள போனால் அது ஒரு பெரிய இதுவாக வரும். பிரளயாகலர், விஞ்ஞானகலர், சகலர் என்ற தன்மைகள்லாம் சொல்வார்.
அப்போ நம்ம தன்மையில் அவங்க உயர்ந்திருக்காங்க. எது அவங்களுக்கு ஒரே ஒரு மலம் தான் இருக்கும், ஆணவம் என்கின்ற மலம் மட்டும் நிற்கும். மற்ற அனைத்தும் சுவாமி நீக்கி விடுதிருப்பார். மாயை இருக்காது, கண்ணும் இருக்காது. அவர்கள் செயல்பாட்டை தன்னுடைய ஏன்னா ஒரு செயல் நடந்தாலே நிச்சயமாக அங்கே ஆணவம் இருக்கணும். ஆணவம் இல்லாமல் செயல் செய்ய முடியாது. அது மிகவும் நம்ம இதான் ஒரு ஆன்மீகத்தில் நம்ம உள்ளே போக போக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும். ஆணவம் என்ற ஒன்று என்னன்னு சொன்னால் ஒரு உத்வேகத்தை தருவது எதுனா ஒரு ஆணவ மலம் தான். சில பேர் ஆணவ மலத்தை நான் ரொம்ப திட்டுவோம். ஆனால் ஒரு ஆணவ மலம் என்ன பண்ணும், தன்னை முனைப்பை காட்டும், ஆனால் விஷயத்தை சக்ஸஸாக முடிச்சிடும். அது இது ஆணவ மலம் எப்படி முடிக்கும்னு சொன்னால், அது நம்ம அந்த தன்மையை கரெக்டாக பயன்படுத்தி அதை விட்டுட்டா அது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அதாவது அதை நம்ம இன்னும் ப்ரீஃபாக சொன்னால் ரொம்ப அழகாக உள்ளே கொண்டு போகலாம். இப்போ ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம், அதை அப்படியே விட்டுட்டு வரக்கூடிய தன்மை என்ன நம்மளுக்கு இல்லை. அதில் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படிப்பட்ட உயிர்கள் அதை பிடித்து பயன்படுத்தி அதை விடுவதற்கான எந்த ஒரு தன்மை உயிர்களுக்கு இல்லை. இது அதுக்கான லைசன்ஸ் நம்மளுக்கிட்ட கிடையாது, அதுக்கான தகுதி நம்மளுக்கு கிடையாது. அதை பிடிப்பதற்கும் அதை விடுவதற்கான தன்மை என்ன இல்லை, நம்ம கிட்ட இல்லை. அப்படின்னா நம்ம ஆணவமான தன்மை நம்ம விட்டு ஒதுங்கி போகலாமே. அது நம்மளால் நீக்க முடியுதா? இல்லை. அப்படி அற்புதமாக நம்ம உயிரோடவே கலந்த நிலை எது ஆணவமலம். அது என்றைக்குமே நம்ம விட்டு நீங்காது, அது குன்றி தான் போகும் அப்படின்னு தான் சைவ சித்தாந்தம் குறிப்பிடுது. ஆணவமலம் முக்தியிலும் ஆணவமலம் நீங்காது என்பதுதான் சைவ சித்தாந்த கோட்பாடு. அது வருத்த வித்துன்னு அழகாக சித்தாந்தம் சொல்லும். அதாவது நம்ம அது மீண்டும் முளைக்காத ஒரு விதை போலே, அது ஒரு கடையில் போட்டு விதையை வறுத்துட்டா மீண்டும் முளைக்குதா, அது போல் ஆணவ மலம் குன்றி போய் அது முளைப்பு எழாமல் நீங்கிவிடும். ஆனால் மாயை கண்மும் நீக்கலாம். மாயை கண்மும் நம்ம மாயை இறைவன் தான் அதை கூட்டு வைக்கிறோம். அதனால இந்த மாயை கண்மத்துக்கு ஆகந்துக மலம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் குறிப்பிடுவார். ஆணவத்திற்கு சகச மலம்னு பேர். சகச மலம்னா உடன் தோன்றியது, ஆகந்துகம்னா பின் வந்து தோன்றியதுன்னு பேர். சரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். அதாவது அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான வாப்பாடி எல்லேனும் கொட்டாமும். அற்புதமாக அது இறைவன் எப்படி இருக்கிறான். அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கைத்தன் பங்கொடு வந்தாண்ட தீரம் உரையாட உள்ளொலியாட ஒன்மாமலர் கண்களில் நீர் திரையாளும் பாடி தெல்லேனும் கொட்டாமோ. அப்படிப்பட்ட இறைவன் அரையாடு நாகம், அவன் கழுத்தில் அற்புதமாக அந்த நாகத்தினை சுமந்து அசைத்த பிரான் அவனினா இந்த உலகமாகிய அவனியின் மேல் வரையாடு மங்கைத்தன், மங்கைனா அம்பாலை இடது பாகமாக வைத்து பங்கோடு வந்து ஆண்டத்தினம் உரையாட என் உள்ளொலியாட ஒன்மாமலர் கண்களில் நீர் திரையாடுமா பாடிது. அப்படிப்பட்ட இறைவனை நினைக்கும் போது எப்படி இருக்குமா, கண்கள் அப்படியே கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடின் உரையாய் என்னை கண்டுகொடு. அப்படிப்பட்ட இறைவனை நினைக்கும் பொழுது அந்த கண்களில் சொல்ற பாருங்க, ஒன்மாமலர் கண்களின் நீர் திரை, அந்த நீர் திரை போல அந்த கண்கள் ஃபுல்லா அந்த தண்ணீர் ததும்பி நிற்குமா, கண்ணிலேருந்து சொட்டாது, அப்படியே தேங்கி நிற்குமா. அப்படிப்பட்ட இறைவன், ஆகா அப்படிப்பட்ட இறைவன் எப்படி நிற்கின்றான், அவன் நிலை என்ன, அவன் நம்ம எப்படிலாம் ஆண்டு கொடுங்க, உயிர்களுக்கு எப்பேற்பட்ட கருணையெல்லாம் செய்கின்றான். திரையாடும் மாப்பாடி தெல்லேனும் கட்டாமோ. இது ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, நம்மளுடைய உயிர் கட்டுண்டு இருக்கிறது என்பதே நமக்கு தெரியல. ஐயோ நம்ம சிறைப்பட்டு இருக்கிறோமே. அந்த ஒரு கைதிக்கும் என்னப்பா ஆசை இருக்குது அப்படின்னா, ஜெயிலை விட்டு வெளியே வரணும் தான் அந்த உயிருக்கு ஆசை இருக்கணும். இப்போ ஒரு கைதியத்தையுமே ஜெயிலில் போடுறாங்க, அவனோட ஆசை என்னமா இருக்கணும், இயல்பாக நம்மளுக்கே நம்ம இயல்பான அறிவிலே சிந்திங்களேன். ஒரு ஜெயிலுக்கு ஒருத்தர் போட்டோம், அவருக்கு என்ன ஆசை இருக்கணும், வெளியே வரணுன்றது தான் உண்மையான ஆசை. ஆஹா ஜெயிலில் பிரியாணி என்னமா போடுறாங்க, வாரத்தில் ஒரு நாள் முட்டை போடுறாங்க, நல்லா கழுவி போடுறாங்க, நல்லா இங்கேயே நம்ம சுத்த விட்றாங்கன்னு அதை இன்பத்தை அனுபவித்திருக்கிறான்னு சொன்னால் இதில் முட்டாள்தனம் யாரு, அந்த கைதிக்கு தான். ஏன் அவன் அங்கே இருக்கிற இன்பமே இன்பம் நினச்சிருந்தான், அது இன்பம் இல்லை, அவன் ஜெயிலில் இருக்கிறான். அவனோட ஒரு உண்மையான ஆசை எதுவாக இருக்கணும், ஜெயிலை விட்டு வெளியே வரணும், நான் சுதந்திரம் அடையணும்.
நான் சுதந்திரம் அடையணுன்றதா அந்த உயிருக்கு என்ன இருக்கணும், அவனுடைய அந்த அந்த கைதிக்கு அதான் ஆசையாக இருக்கணும். அப்படி ஜீவான்மாக்களாகிய நாம் உயிர்கள் எதோட கட்டுண்டு இருக்கிறோம், இந்த உடம்போடு சிறைப்பட்டு இருக்கிறோம். எப்படி சிறைப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் இந்த உடம்போடு வினை என்கின்ற அந்த தின்கயிற்றினால் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிறைப்பட்டு இருக்கிறோம். அந்த சிறைப்பட்டு இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், இறைவனுக்கிட்ட போய் பிறவாமையாகி அந்த ஜெயிலேருந்து வெளியே வர சுதந்திரத்தை கேளுனா அதெல்லாம் எவன் கேட்பாங்க, முக்தியாவது அதெல்லாம் எவங்க தேவை, நம்மூன்னு இருங்க. நானே இப்போ ஆடி காரு லோன் போட்டுக்கிறேன், காரு வாங்கணும், வீடு கட்டணும், இன்னும் எவ்வளவோ எனக்கு இருக்குது, போய் பிறவாமையை கேளுன்றீங்களே. அப்போ அந்த அந்த கைதி போலவே என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த வாழ்க்கையை இன்பமாக நினைத்து விட்டோம். நான் வெளியே வருவதுக்கு என்ன இல்லை, ஆசை இல்லை, கட்டுண்டு போய் பாருங்க, இன்பமும் துன்பமும் மாறி 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 நம்மளை அடிக்குதா இல்லையா. ஒரு நாள் இருக்கக்கூடிய மனநிலை ஒரு நாளைக்கு இல்லை. ஒரு நாளைக்கு எழுந்துக்கிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே கட்டிலேயே படுத்துன்னு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு காலையிலே எழுந்து கொடுக்கணும், போகிற குளிக்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம், சுறுசுறுப்பாக இருக்கிறோம். ஒரு நாள் அப்படியே சிவபெருமானம் நினைச்சி ஓன்னு அழுகுறோம். ஒரு நாள் அவன் அப்படிங்கிறதா கூட அப்படி கொடுத்துட்டு போயினே இருக்கிறான், கண்டுக்கவே மாட்டான் சாமியை. ஒரு நாள் பார்த்தா கண்டுக்கவே மாட்டான் அவரை. ஒருத்தர் பார்த்தா ஒரு நாள் அந்த கோயிலுக்குள்ள போனால் சில பேர் பார்த்தா சிரிப்பாக இருக்கான். ஒரு நாள் போனான் அப்படியே அழுது 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 கும்பிடுவார், மணி அடிப்பார், தான் அடிப்பார், அப்படி உருளுவார், பெருளுவார், பஞ்சாமிரதம் கட் பண்ணி கொடுப்பாரு, பால் பாக்கெட் கட். ஒரு நாள் பார்த்தா வச்சுக்கா அந்த செவுத்து மேலேயே சாமி உட்காந்துருவேன். என்ன ஐயா சாமி எடுக்க முடியல, என்னமோ எல்லாம் சிவபெருமான் தான். அப்படியே ஒரு நாள் அவருக்கே நான் முக்தி அஞ்சிட்டோன்னு நினைப்போம். அவருக்கு ஒன்றும் இல்லை, சும்மா அந்த மன மாற்றம். அது ஒரு நாள் எதுக்கு இதெல்லாம் இந்த குணம் பண்ணுற வேலை. ஒரு நாள் சாத்வி குணத்தில் இருப்பான். அப்படியே பாருங்க, யாருன்னா வந்து பலார் நச்சா கூட கண்டுக்கவே மாட்டான், சிவாய நம்ம கம்முன்னு போய். ஒரு நாள் ராட்சத குணத்தில் இருப்பான், சிவபெருமான கோயிலே தான் இருப்பாரு. எவருன்னா ஒருத்தர் பின்னாடி வந்து டப்புன்னு இடிப்பாரு. இச்சம் என்ன பண்ணுவாரு, திரும்பி பார்த்து உனக்கு அறிவுதான் இல்லையா, கூட்டம் அப்படியே ஓலகுது, அப்படியே தள்ளுற அப்படின்னுவா பின்னாடி திரும்பி. ஏன் ஒரு நாள் ஒரு பக்கம், ஒரு நாள் தாமஸ் ஓரத்தில் இருப்பான், வாப்பா கோயிலுக்கு போகலாம், அடப்போ என்ன பண்ணி நான் கூப்பிட்டு நான் பிரோஜனம், ஓ அப்படியே சொல்லுவான் அவன். நல்லா இது யாருன்னா பார்த்தா சாமிக்கு கும்பிடாத இல்லை, சாமி கும்பிட்றாள் இதெல்லாம் பண்ணுறது. நான் சாமி கும்பிடாத ஆளுங்களே எடுக்கலை, ஏன்னா அவங்க கும்பிடல, அவங்கள பற்றி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம யார் தனி போய் கும்பிட்ற ஆளுங்க பண்ணுறதா இதெல்லாம். ஒரு நாள் பாருங்க அவங்களாவே வாண்டடாக பாருங்க எல்லாம் எடுத்து செய்வாங்க, போட்டுக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, கழுகுறது கோயிலே விட நம்ம எல்லாம் பார்க்குற மாதிரி கண்ணாலே பார்ப்போம். நம்ம நல்லபா கோயில் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். வருவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு அம்மா தொடப்பு எடுத்து க்ளீனாக பெருக்கும் கோயிலை. ஒரு நாள் பார்த்தா அவங்க அப்படியே அசுத்தமாக இருக்கும், அந்த அம்மா பாட்டுன்னு வந்து கண்டுக்காது. என்னடா போனவா நல்லா தானே பெருகுனாங்க, இந்த மாதிரி ஆகும், ஏன்னா அது ஒரு இயல்பு. ஒரு நாள் பார்த்தா சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே இறைஞ்சி சிந்தனை ஒரு நாள் காலையிலேருந்து நல்லா சாப்பிடுவாங்க. அவ என்ன ஒரு நாளைக்கு வரக்கூடிய அனுபவம் ஒரு நாளைக்கு வருவதில்லை. இதை தான் நம்ம குருநாதர்கள் சொல்கிறார்கள், அனுதினமும் இறைவனை வழிபாடு செய். ஏன் ஒரு நாள் கிடைக்கக்கூடிய அனுபவம் ஒரு நாள் கிடைக்காது. கோயிலுக்கு போகிறோம், ஒரு நாள் அழுக வருது, ஒரு நாள் வரமாட்டேங்குது, ஒரு நாள் முழு அனுபவம் வருது, ஒரு நாள் வரமாட்டேங்குது, ஒரு நாள் அந்த சிவமாகவே நம்மளை கருதி அப்படியே அந்த இன்பத்தில் அழுந்தி போகிறோம். ஒரு நாள் பூஜை உக்காஞ்சதுலேருந்து அதை வரைக்கும் அந்த சிந்தனையிலே இருக்க மாட்டோம், வெளி சிந்தனையிலே பூஜை முடிச்சிடும். உட்காரும் போதே இருக்கான், வேலைக்கு போனோம், ஓனர் வந்துட்டானா தெரியல, ஃபுல்லாக இங்கே தட்டுவான் உடம்புல, ஓனரே நினச்சிருப்பான் ஓனர் வந்துட்டாரா தெரியல. ஏன் உட்காரும் போதுலேருந்து எழுந்துக்கிற வரைக்கும் அது நான் சொல்கிறேன், நீ தெய்வம் செஞ்சு சாமி வைப்பாரு, ஏன்டா தெய்வம் செஞ்சு ஏந்து ஓடி போடு, நீ என்னை கும்பல நான் உனக்கு கேட்டேன்னா சாமி கேட்பாரு திரும்பி, உன்னை நான் என்னை வந்து எடுத்து வை என்னை கும்புன்னு கேட்டேன்னா என்ன ஏன்னு சொன்னால் இதை தவறுன்னு சொல்ல. ஏன் ஒரு நாள் கிடைக்கக்கூடிய அனுபவம் ஒரு நாள் கிடைக்காது, ஒரு நாள் கிடைக்காது. சத்சங்கத்துக்கு வரீங்க, நான் அடியனுப்பு உட்காந்து பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னால் ஒரு நாள் சொல்லக்கூடிய கருத்து இன்னொரு நாள் வருதா. சில நேரம் மனப்பாடம் பண்ண கூட உட்காருவேன், உங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு யோசிப்பேன், இந்த நான் சொல்லவே இல்லையே நியூஸ். அப்போ அந்த கருத்துக்கள் எது நம்ம சொல்ல நினைக்கிறது எதுவும் வரப்போகிறது கிடையாது. அப்போ என்ன அந்தந்த நாளில் நம்ம என்னென்ன அனுபவம் நம்ம அடைய வேண்டும் என்று இருக்கிறதோ அதை மட்டும்தான் நம்ம என்ன சுவாமி நம்மளுக்கு நான் தருவேன். அப்போது இறைவனை என்ன தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க. அந்த பக்குவம் தான் என்னது, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு புது அனுபவங்களே நம்மளுக்கு வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தரும்.
அது போல அப்ப நாள்தோறும் சாயா அன்பினில் நாள்தோறும் தழைப்பவருக்கு தாயே ஆகி அருளிய பெருமை. அப்ப இறைவனை நாள்தோறும் வழிபாடு செய்யணும், நாள்தோறும் வழிபாடு செய்யணும். அது போல நம்ம கோயிலுக்கு போகணும், வரணும். எக்காரணத்துக்கு கூட நம்மளால தான் ஆன்சீன்றது என்ன செய்யக்கூடாது, மனம் அதெல்லாம் தாங்க நம்ம கடந்து வரணும். இறைவன் நம்ம எதுக்கு வழிபாடு செய்கிறோம், இறைவனை வழிபாடு செய்ய செய்ய நம்மளுக்கு பக்குவம் உய்ய வேண்டும். நம்ம நினைக்கிறோம், நம்ம நம்ம மனசு நினச்சிப்போம் நான் பக்குவப்பட்டவன், நம்மளே அதை நினச்சிப்போம். நான் பக்குவப்பட்ட நினைக்கும் போதே பக்குவம் இல்லைன்னு அர்த்தமாயிடுது. ஏன் பக்குவப்பட்ட ஒருத்தரும் நான் பக்குவப்பட்டவர் என்ற எண்ணம் அவங்களுக்கு போயிடும். அதானே அப்போ அந்த பக்குவம் நம்ம என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லிடுவோம். நம்ம எது செய்தாலும் ஒரு ஆலயத்துக்கு போகிறோமா, இதெல்லாம் நம்ம செய்கிறோம், போகிறோம், வரோம், எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம போகிறோம், இந்த கடமையை செய்கிறோம், நம்ம கவனிக்கிறாங்க, கவனிக்கலை, நம்ம இதை இப்போ போய் நல்லா தொண்டு செய்கிறோம், நம்மளுக்கு தேங்காய் தராங்க, பழம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு கிடையாது. நம்ம எதுக்கு தொண்டு செய்கிறோம், நம்மளுடைய தேக இறைவனுக்காக உழைக்கணும். நம்ம நாவுக்கரச பெருமான எதுக்கு உழவார பணி செய்தார், உழவார பணி செய்து நம்ம ஊருக்கு பேனர் போட்டுக்கணும் செய்து கிடையாது. அந்த உழவார பணி தன்னுடைய உடம்பு நம்ம உயிர் உய்ய வேண்டும், நம்மளுடைய நம்ம நிலையை எய்த வேண்டும், அப்படிதான் உழவார பணி செய்தாங்க. இப்போ உழவார பணினா நல்லபடியா போய் நிற்குது. ஆனால் இப்போ இந்த உழவார பணி அதுவும் பாலிடிக்ஸ் ஆயின் எல்லாமே அப்படின்னா ஒரு அரசியல் ஆயின் வருது, அதில் ஒரு வருமானம் சம்பாதிக்கிறது எல்லாம் பாருங்க எப்படி ஆகிப்போயிருதுன்னு சொன்னால் எல்லாமே அந்த நிலை. இப்போ ட்ரஸ்ட் எதுக்கு வச்சாங்க அந்த காலத்தில், ஒரு கூட்டம் சேர்ந்து இறைவனை வழிபாடு செய்யணும். இந்த ட்ரஸ்ட்டில் சேர்ந்து பணம் அங்கேயும் எல்லா இடமும் என்ன ஆகிப்போச்சுன்னா, தொடங்கும் பொழுது பக்தியில் தொடங்கி முடியும் போது அது அரசியலாக மாறிவிடுகிறது. தொடங்கும் போது பக்தி ஆகுது, அது பயணிக்கும் போது அரசியலுக்கு போயிடுது. அப்போ அது பக்தியிலே இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த நூல்களை எல்லாம் உணர்ந்து ஓதி இறைவனுடைய அந்த நம்ம ஒரு நாள் நம்ம அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும். ஏன் உயிர்களுடைய உண்மை இயல்பு உயிர்கள் இயல்பாகவே அந்த கெட்டதை தான் போய் சாரும். அப்படி உயிர்கள் இயல்பான விஷயம் கெட்டதை தான் போய் சாரக்கூடியது உயிரோட குணம். அப்போ இறைவனிடம் நம்ம என்ன கேட்டுக்கணும், இறைவா இந்த ஐம்புலனை எனக்கு அடக்கி வை, மனதை எனக்கு அடக்கி வை, என்னுள்ளே அடக்கி உண்மையே வழிபாடு செய்கிற பாக்கியத்தை கொடு. நம்ம யார் இதெல்லாம் போய் வேண்டோம், அதை சொல்லணும் இறைவன்கிட்ட. அப்பா நீ தான் இந்த ஆணவ மலத்தெல்லாம் எனக்கு அடக்கணும், மும்மலத்தை வேற இருக்கணும், இந்த ஐம்புலனை சுட்ட இருக்கணும், அப்படிலாம் நம்ம நினச்சி இறைவன்கிட்ட வேண்டணும். நம்ம இதுதான் வேண்டுதல்னா பிறவாமை என்கின்ற உயர்ந்த ஒரு பொருளை தான் என்ன பண்ணோம், போய் இறைவன்கிட்ட வேண்டணும்.